சொல்ல வருகிறேன் என்றால், காபா கண்ணியத்துக்குரியது, அவமரியாதை செய்யக்கூடாது. அவர் நினைக்கிறார், என்ன இப்படியெல்லாம் இருக்கு, புழு எல்லாம் வருது மேல, எல்லா மருத்துவரையும் பார்த்தாச்சு, மெஞ்ஞான மருத்துவம் என்று ஒன்று இருக்கா இல்லையா? அந்த மருத்துவத்தில் போய் கேட்டாங்க, என் உடம்புலாம் புழு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், எனக்கு ரிசல்ட், நல்ல ரிசல்ட் கிடைக்கல. அவர் கேட்டார், எப்பல இருந்து? நான் இப்படி போயிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் காபாவை தப்பாக பேசினீங்களோ? ஏனென்றால் மெஞ்ஞான மருத்துவம் அதைத்தான் சொல்லுகிறது. நான் இப்படி நினைச்சேன். அதான் உங்களுக்கு முதல்ல நீங்கள் காபாவை கண்ணியமாக நினைத்து கொள்ளுங்கள். காபாவை வரலாறு பாருங்க. காபாவுக்கு எப்பொழுது பொன்னாடை போற்றப்பட்டது, வரலாறு படிச்சாலே அந்த வரலாறு படிப்பதும் தக்வாவுடைய அடையாளம். அதனால தானே தாலிக்க நான் சொன்னனே, அல் கஸஸ் வல் இபரா, வரலாறும் படிப்பினையும் பெறுவது தக்வாவுடைய அடையாளம். அவர் பார்த்தாரு, முடிவெடுத்தார், எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாச்சு, முடிவெடுத்தார், எனக்கு சுகம் கிடைத்து விட்டால் அந்த காபாவுக்கு நான் பொன்னாடை போற்றுவேன். சுகம் கிடைச்சிச்சு. அவர் தான், அந்த மன்னர் தான் முதல்ல காபாவுக்கு பொன்னாடை போத்துகிறார். செங்கையானவர்களே, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அந்த அத்தாட்சியை பார்த்துட்டு இருந்தாலே நன்மை கிடைக்குதுங்க. சரி, கௌபாவுக்கு பக்கத்தில் இருக்கே ஹஜ்ருல் அஸ்வத், சுபஹானல்லாஹ், சொர்க்கத்தினுடைய கல்லுங்க அது. யாக்கூத்தும் மின் யாக்கூத்தில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய மாணிக்கத்தில் ஒன்று. எங்களுடைய பாவங்களை எல்லாம் உறிஞ்சி எடுக்கக்கூடியது. நீ தூரத்தில் இருந்து கையை காட்டினாலும் போதும் உன் பாவங்களை எல்லாம் உறிஞ்சி எடுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபாவை தொட்டு அல்லது முத்தமிட்டு அல்லது எங்களுடைய நெத்தியெல்லாம் வச்சோம்னு சொன்னா எங்களுடைய பாவங்களை எல்லாம் உறிஞ்செடுக்குது. நாளை மறுமையில் லிசானம் வ ஷஃபதைன், அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு நாக்கையும் 2 உதட்டையும் கொடுக்கிறான். ஷஃபாஅத் செய்கிறது நமக்காக. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. சாதாரண கல்லு நம்ம சொல்லிட்டு போக முடியாது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ ஒரு கல்லு, வெறும் கல்லு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடாவிட்டால் நானும் முத்தமிட மாட்டேன். அவங்க முத்தமிட்டதனால தான் நான் உன்னை முத்தமிடுகிறேன் என்று சொன்ன பொழுது அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, அப்படி சொல்ல வேணாம், இந்த கல் அப்படி கல் இல்லை, இது சொர்க்கத்து கல், எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் உறிஞ்செடுக்குது, நாளை மறுமையில் எங்களுக்கு ஷஃபாத்து செய்யுது. வெள்ளையா வந்த கல் இன்னைக்கு கருப்பா இருக்குன்னா இந்த பாவிகள் எல்லாருடைய பாவங்களையும் அந்த கல் தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறது, நமக்காக ஷஃபாத்து செய்ய இருக்கிறது என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? விதண்டாவாதம் செய்யல. நாம சொல்லுவோம், என்ன கல்லு தானே, நீங்க என்ன பெருசா பேசுறீங்க, கல்லுதான், ஆனால் பார்க்கும் பார்வை வித்தியாசம். உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அலி மட்டும் இல்லை என்றால் ரலியல்லாஹு அன்ஹு நான் அழிந்து போயிருப்பேன் என்கிறார்கள். அந்த கட்டத்தில் சொன்னார்கள் சங்கையானவர்களை. அதுதான் தக்வாவுடைய அடையாளம். ருக்குனே யமானி, சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா இடத்துலயும் வேண்டிய துஆக்கள் கேளுங்க, ஆனா ருக்குனே யமானி வந்தா கேட்கிற துஆ அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் என்று படர்க்கையாக கேட்காமல், காய்பாக கேட்காம ஹுசூசியத்தா கேளுங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ருக்குனே யமானி வந்த இந்த துஆவை கேளு. ஏன்? அந்த இடம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அடையாள சின்னம். துஆ உடனே கபூலாகும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, துன்யாவை நலவு என்று எவைகள் எல்லாம் இருக்கிறதோ நாம அங்க போய் அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தா, எனக்கு வியாபாரத்தை தா, எனக்கு வீடு கட்டத்தா, என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிக்கிறது வசதியை தா, எனக்கு குழந்தையை தா, எல்லாம் தா. சங்கையானவர்களே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்கின்ற இந்த நலவுக்குள் எல்லாமே அடங்கிவிடும். உனக்கு எதுவெல்லாம் நலவென்று இருக்கிறதோ அவைகள் எல்லாத்தையும் ரப்பனா ஆத்தினாவுக்குள்ள கேளு என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஃபா மர்வா இன்னும் நிறைய ஒன்னையா சொல்லிட்டு டைம் இல்லை சங்கையானவர்களே. சஃபா மர்வாவுக்கு போவோமே. அல்லாஹ் சொல்றான், இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்கிறான்.
ஏன் நான் இந்த சஃபா மர்வாவை எடுத்தேன்னா மற்ற அட்டாட்சிகள் எல்லாம் சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லு, மகாம் இப்ராஹிம் இருக்குது, சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாதம் பதிஞ்ச கல்லு எல்லாம் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி என்றெல்லாம் சொல்லிட்டு நம்ம தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். சஃபா மர்வாவை அல்லாஹ் அட்டாட்சியாக ஆக்கியிருக்கிறான் என்றால் எப்படி சங்கையானவர்களே? எந்த நபி ஓடினாங்க? எந்த நபியின் மூலமாக ஹஜ்ஜு சஃபா மர்வா ஓடுவதற்கு கடமையாக்கப்பட்டது? எந்த நபி ஓடினாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓடினாங்களா சஃபா மர்வால? ஓட வேண்டும் என்கின்ற கட்டளை சய்யிதுனா ஹாஜர் நாயகி ரதியல்லாஹு அன்ஹா தண்ணீருக்காக தாகத்திற்காக அங்கேயும் இங்கேயும் ஓடினதை கடமையாக்குகிறான். கடமையாக்கியது மட்டுமல்ல, அந்த இடம் என்னுடைய அட்டாட்சி என்கிறான் நபிகள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால தான் அந்த தாலிக், நான் ஏற்கனவே சொன்னேனே தாலிக், அந்த தாலிக்கில் அல் கஸஸு வல் இப்ரா, அந்த கஸஸ் என்கின்ற வரலாறுக்கும் அல் இப்ரா என்கின்ற படிப்பினை பெறுவதும் தக்வானுடைய அடையாளம். என்ன? ஹாஜர் நாயகி ஓடினாங்க. அல்லாஹ்வுடைய அட்டாட்சிகளில் ஒன்றுதான் ஹாஜர் நாயகி. அல்லாஹ்வுடைய அட்டாட்சியோடு யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவதும் கண்ணியமாக நினைப்பதும் தக்வாவுடைய அடையாளம். ஆம்பளையும் ஓடணும், பொம்பளையும் ஓடணும். சும்மா நினைச்ச மாதிரி இங்கேருந்து மெரத்தன் ஓடுற மாதிரி ஓடையலாம், நீங்க சும்மா ஓடுற மாதிரி ரேஸ் ஓடுற மாதிரி ஓடையலாம். அந்த இடத்தில் ஹாஜர் நாயகி சில இடங்களில் எப்படி ஓடினார்களோ அப்படித்தான் ஓடணும். ஓண்ட உனக்கு நல்ல பலம் இருக்கு, எனக்கு நல்ல பலன் இருக்கு, நான் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்து இருக்கிறேன், மெரத்தன் ஓடி இருக்கிறேன், எத்தனையோ கிலோமீட்டர், உன் தகுதியையோ உன் ஆணவத்தையோ உன் விளையாட்டை காட்ட போற இடம் இல்லாது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இதுதான் தக்வாவுடைய அடையாளம். நீங்க வளமையா ஓடுறீங்களா? ஓடுங்க. எந்த இடத்தில் ஹாஜர் நாயகி குதிச்சுட்டு ஓடினாங்களோ அந்த இடத்தில் ஆண்கள் குதிச்சு குதிச்சு ஓட வேண்டும். இதுவும் அட்டாட்சி. சங்கையானவர்களே, அடுத்ததுக்கு போவோமே, ஹிரா குகை, ஜபலு நூர் என்று சொல்லுவோமே, அந்த ஹிராக்கோடு சம்பந்தப்பட்டவர்கள் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த மலை சாமானியமான மலை அல்ல, ஜபலு நூர் என்ற பெயர். அதில் நடந்த ஒரு வரலாறு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, இக்ரா என்று சொன்னாங்க. நமக்கு தான் வரலாறு தெரியுமே, இன்னைக்கு ஹிஸ்டரி நமக்கு தெரியும், ஆனால் விளங்கும் விதத்தில் நாம விளங்கல்ல, அதுதான் பிரச்சனை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இக்ரா என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன பிகாரின், எனக்கு ஓத தெரியாது என்று சொல்லவில்லை. சில பேர் இன்னைக்கு வியாக்கியானம் சொல்றாங்க, எனக்கு ஓத தெரியாது. இவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத தெரியாது. இக்ரா என்ற சொன்ன வார்த்தையை மீண்டும் மா அன பிகாரின் என்று சொல்ல தெரிஞ்ச நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா என்ற வார்த்தையை மீண்டும் இக்ரா என்று சொல்ல தெரியாதா என்ன? என்ன சொல்றார்கள்? மா அன பிகாரின், நான் ஓதக்கூடியவனாக இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா சங்கையானவர்களே? இக்ரா என்ற வார்த்தையில அல்லாஹ்வுடைய பெயர் இல்லை. என் ஹபீபினுடைய பெயர் இல்லாமல் நான் எப்படி ஓதுவது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூணாவது சொல்றாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உங்க ரப்புனுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். அப்பந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஆரம்பிக்கின்றார்கள் என்கின்ற உன்னதமான தகவலை காட்டித்தரக்கூடிய அல்லாஹ்வுடைய அட்டாட்சி ஜபல் நூர், ஹிரா குகை. கதீஜா நாயகிக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பின மலை, அந்த மலை. கதீஜா நாயகி சுமார் இப்போ எல்லா வசதியும் இருக்கு, ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்கு. கம்பி வச்சிருக்கிறாங்க, படிக்கட்டி இருக்கிறாங்க, எல்லா வசதியும் இருந்தும் கூட ஏறுறதுக்கு ஒரு 2-2.5 மணித்தியாலம் ஆகுது ஏறுறதுக்கு. இன்னைக்கு நாம கீழே இருந்து என்ன செய்யறோம்? அதுதான் ஹிரா குகை, அதுதான் சவுர் குகை, என்ன ஈஸியா பார்த்துட்டு வர்றோம். நன்மைத்தான், ஆனால் உண்மையான யதார்த்த தக்குவா என்ன தெரியுமா? நாம பார்க்காம வர்றோமே என்ற வருத்தம் வந்தாலே போதும், உன்னுடைய உள்ளத்துல தக்குவா இருக்குன்னு அர்த்தம். கதீஜா நாயகி சாப்பாடு கொண்டு போனாங்க, 45-50 வயசுல எல்லாம் சாப்பாடு மேல கொண்டு போனாங்க. எப்படி போனாங்க? சுபஹானல்லாஹ், அது அவர்களுடைய ஈமானுடைய வலு, ஈமானுடைய சக்தி. போனாங்க, வந்தாங்க. திடீரென்று போற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கதீஜா நாயகி வர்றாங்க, அல்லாஹ் சலாம் சொன்னான் நாயகமே. அல்லாஹ்வுடைய சலாத்தை பெற்ற 2 பெண்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாம், 2வது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த சலாத்தை பெற்ற இடம் ஜபல் நூர், அல்லாஹ்வுடைய அட்டாட்சி.
அதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, போய் பார்க்க முடியலையே என்ற வருத்தம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, எனக்கு பார்க்க கிடைச்சிச்சே என்கின்ற சந்தோஷம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, தக்வாவுடைய அடையாளம். சங்கையானவர்களே, இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். மா உசம்சம், சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இன்னும் நிறைய பத்ர் யுத்தம் நடந்த இடம், உஹுது யுத்தம் நடந்த இடம், உஹுது மலை, கந்தக்கு, ஹுனைனு, தபூக்கு, சொல்லிக்கொண்டே போகலாம். தாயிஃப், சொல்லிக்கொண்டே போகலாம். சுபஹானல்லாஹ், இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அது மாத்திரமல்ல, அந்த அடையாள சின்னங்களோடு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவதும் தக்வாவுடைய அடையாளம் என்கிறார்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள். சங்கையானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கக்கூடியவர்களே, நீயத்து வைத்திருக்கக்கூடியவர்களே, ஏற்கனவே பார்த்துட்டு வந்தவங்க திரும்ப பார்க்கணும்னு ஆசை இருக்கக்கூடியவர்களே, இது போன்ற இடங்கள் எல்லாம் கண்ணியப்படுத்துவது தக்வாவுடைய அடையாளம். அவர்களுடைய உள்ளத்திலே தக்வா இருக்கின்றது என்பதனுடைய அடையாளம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இது போன்ற அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்ப்பதற்குண்டான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வானாக. அதே நேரத்தில் அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உற்றார் உறவினர்கள், முஸ்லிமான முஃமினான அனைத்து ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி எங்கள் தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் உறவினர்களில் யாரெல்லாம் மறைந்து மன்னரையிலே கபராளியாக வாழுகின்றார்களோ அவர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய தேவைகளை நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக. எங்களுக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக, உம்ரானுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. காபாவை பலமுறை தவாப்பு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ரவுலா ஷரீஃபை பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அடையாள சின்னங்கள் என்று எவைகளை எல்லாம் நீ எங்களுக்கு காட்டி தந்தாயோ அவைகளை கண்ணியப்படுத்தக்கூடிய மேன்மக்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களை விட்டும் நீ எங்களை பாதுகாத்திரு ரப்பே. யா அல்லாஹ், இதற்கு முன்னால் தெரியாதவர்களாக நடந்து விட்டோம், இதற்கு பின்னால் அதை கண்ணியப்படுத்தக்கூடிய உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை நீ ஆக்கி தந்தருள்வாயாக. யாரெல்லாம் கண்ணியப்படுத்தி உன்னிடத்திலே ஜெயம் பெற்றார்களோ அந்த கூட்டத்திலே எங்கள் அனைவர்களையும் நீ சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய துஆக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும் உன்னுடைய அடையாள சின்னங்களுடைய பரக்கத்தை கொண்டும் அந்த அடையாள சின்னங்களோடு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும் எங்கள் அனைவர்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்கள் அனைவர்களுடைய ரூஹையும் நீ கைப்பற்றுவாயாக. அதற்கு முன்னால் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம நபி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பலமுறை கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையும் பேரின்ப பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா